ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். இது வெக்கேஷன் டைம். வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரப்போ நம்ம எந்த மாதிரி மீல் ப்ரிப்பெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய சொல்லியிருக்கேன். இதில் இருக்க எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ப்ரவுட்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஹெல்த்தி ப்ரிப்ரேஷன் இருக்க முடியும்? அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸை ஊற வச்சிடலாம். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்ப்ரவுட் மேக்கர் வாங்கியிருந்தேன். அதில் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கான குள்ளே இப்படி ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் சோக் ஆகிடுச்சு. மேலே நல்லா தண்ணி கலரே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர்லேயே அதை ஸ்ப்ரவுட் பண்ண வச்சிடலாம். தண்ணி வடிக்கிறது இதில் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி அதில் மேலே ஒரு ஜல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்படி நல்லா அலசிட்டு அதை அந்த சேம் ட்ரைனர் கேப்பை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்ப்ரவுட் பண்ண வச்சிடலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே நிற்காது. ஏன்னா நம்ம சாய்ச்சி வைக்கிற மாதிரி ஒரு சைடில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படியும் சாய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி சைடுலேயும் சாய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்காது. அதனால ஃபங்கஸ் ஃபார்மேஷனும் இருக்காது. இப்போது அது ஸ்ப்ரவுட் ஆகிற டைமுக்குள்ளே நாம் மற்ற ரெசிபீஸை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பாஸ்தாக்கான சாஸ். நம்ம வீட்லேயே பாஸ்தாக்கான சாஸ் பண்ணும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக ஒன்று பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கு நான் தக்காளி நிறையா எடுத்துக்கிட்டேன். தக்காளியில் மேலே இருக்கிற அந்த காம்பை இப்படி கட் பண்ணி போட்டுட்டு நான் இப்போ அதை தண்ணியில் கொதிக்க வச்சுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக தான் சாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு தோல் எடுக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக அந்த தக்காளியோட தோல் சுத்தமாக பிடிக்காது. அது இருந்தாலே அந்த ப்ராப்பரான ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நான் இந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த தோலை எடுத்துருவேன். நான் இப்போ மோர் தென் 1 kg தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோ கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி நம்ம சாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது பாஸ்தாக்கு மட்டும் இல்லை, பீஸாக்கு, சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சட்னி மாதிரி கெச்சப் எல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நிறைய மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா தோல் இல்லாமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கான வெங்காயத்தை சாப் பண்ணுறதுக்கு நான் சாப்பர் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த சாஸ் மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது இந்த சாப்பர் யூஸ் பண்ணோன்னா அதோட டெக்ஸ்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த சல்சாலாம் பண்ணும்போது இந்த சாப்பர் நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அந்த சல்சா சாஸஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக இது பண்ணி கொடுக்கும். நான் வெங்காயம் அண்ட் பூண்டு கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது அகாரோ பிராண்டோட மினி சாப்பர். இதில் பூண்டு, இஞ்சி அண்ட் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் சூப்பர் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாமே நம்ம கம்மியான குவான்டிட்டிஸில் தான் சாப் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் இது ரொம்பவே பர்ஃபெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய சாப்பர்னால் கண்டிப்பாக ஒரு வெங்காயம் 4 பூண்டு இது எல்லாத்தையும் நமக்கு சாப் பண்ணி தராது. ஸோ என்னோடய பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெங்காயம், பூண்டு அண்ட் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு கொதிச்சோன்னா சில்லி பவுடர் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லாட்டி ஆரிகன் உங்ககிட்ட இருந்தால் அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி சுண்ணதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு அதை எடுத்து வச்சிட்டோன்னா சூப்பரான சாஸ் ரெடி. இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கடைசியாக வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி கொள்ளு ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பச்சை பயிரை விடவே கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு 2 நாள் ஆன கொள்ளு எப்படி உதிரியாக சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ரவுட் மேக்கர் வச்சுருக்கப்போ நம்ம அதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இதை வாங்கினதே. இது ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரிப்பரேஷன் சாட்டுக்கானது. இந்த சாட் சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பானிபூரி, மசால் பூரின்னு இந்த மாதிரி சாட் விஷயங்களை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நான் அடுத்தது பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி இன்னொரு 2 நாளில் நிறைய குட்டி கெஸ்ட்டும் வராங்க, பெரியவங்களும் வராங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ரிப்ரேஷனை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் டாமரின் சட்னி பண்ணுறதுக்காக கொஞ்சம் புளியை கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்தது க்ரீன் சட்னி. அதை பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஆறிச்சு. இப்போது இதை நல்லா வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, உப்பு, பிளாக் சால்ட் இருந்தால் பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. இல்லாட்டியும் விட்டுடலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, ஆப்ஷனல் தான் அது. அண்ட் ஜாகரி முக்கியமாக அது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி விட்டு எடுத்துடணும். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் திக்கன் ஆகும் நம்ம கொதிக்க விட. அந்த மாதிரி ஆனாலும் பரவாயில்ல. வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் லிக்விடேட் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு திக்காக வேணும்னா சில ரெசிபீஸ்க்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதுக்கு திக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஆல்வேஸ் கொஞ்சம் திக்காக
திக்கான சட்னியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி. அடுத்தது க்ரீன் சட்னிக்கு புதினா கொத்தமல்லி ஈக்குவலாக எடுத்துகிட்டு பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கொஞ்சம் உப்பு, எலுமிச்சை சாறு, சீரகம், சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நடுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பட் செல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு சட்னி அப்போ தான் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஐஸ் கட்டியோடு சேர்த்து அரைச்சோன்னா நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு சூப்பர் வைப்ரண்ட்டான க்ரீன் கலரில் இது கிடைக்கும். இப்போது நம்மளோட க்ரீன் சட்னியும் ரெடி. ஸோ இப்போ எப்போ வேணும்னாலும் நீங்கள் சாட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு உருளைக்கிழங்க பாயில் பண்ணிவிட்டு மேலே இந்த சட்னிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கூட சும்மா ஆலு சாட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நான் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரவுட்ஸை கூட நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு சாட் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான சீஸ் பைட்ஸ் ரெசிபி, அதை ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அந்த ப்ரொக்கோலி அது கூட ஆட் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸோ என்கிட்ட இருந்த அந்த ஒரு ப்ரொக்கோலியும் அது கூட சேர்த்து ஹெல்த்தியான ஒரு சீஸ் பைட் ரெசிபியை இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ ரெண்டு சீஸ் பைட்ஸை எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு தவா ரோஸ்ட் பண்ணாலே போதும். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் சென்டர் பார்ட் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கூட நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலியை கொஞ்சம் மேஷரில் போட்டு நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ரொம்பவே சட்னி மாதிரி ஆயிரும், தண்ணி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி சாப்பர் இருக்கிறப்ப அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பெரிய சாப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். நான் சீக்கிரமே நம்ம சேனலில் இந்த பெரிய சாப்பர் அண்ட் சின்ன சாப்பரை வச்சு அதுக்கான ரிவ்யூ போடுறேன். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதோட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சாப்பர் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இப்போ உருளைக்கிழங்கு, ப்ரொக்கோலி அண்ட் தேவையான அளவு ஸ்பைசஸ், உப்பு, அரிசி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்டு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் நீங்கள் வேணால் இட்டாலியன் ஹர்ப்ஸ் போட்டால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட விஷ் தான். இப்போது இதை நல்லா ஒரு பேட்டிஸ் மாதிரி பிடிச்சி நான் சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட உள்ளே சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான பேட்டிஸ் ரெடி. இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு. நீங்கள் செஞ்ச உடனேயோ இல்லை வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோ செய்யும்போது அந்த சீஸ் ரொம்ப சீக்கிரமாக உருகிடுது இந்த சம்மரில். அதனால் நீங்கள் எப்போவுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணாத எடுத்த உடனே நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஒரு 3 சாம்பிளுக்காக நான் அப்போவே ரோஸ்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு தவா ஃப்ரை தான் பண்ணேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஏர் ஃப்ரை இருந்ததுன்னா அதில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன்னு நிறையாவே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அந்த ஷேப் பர்ஃபெக்டாக ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அதுவும் அந்த உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடையில் கிடைக்கிற சீஸ் பைட்ஸை விட இது எவ்வளவோ சேஃபு, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. குழந்தைங்களுக்கு கில்ட் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கெஸ்ட் வரும்போது டக்குன்னு ஒரு வேணுங்கிற அளவுக்கு குவான்டிட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இதை நான் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸில் வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். இது அவ்வளோ ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். என்னடா இவ்வளோ பில்டப்னு பார்க்காதீங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ். நீங்கள் ப்ரீமிக்ஸ் பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 2 ஸ்பூன் இதை எடுத்து போட்டிங்கன்னா சூப்பு ரெடி. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ஹெல்த்தியான சூப் ரெசிபியும் கூட. கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம ப்ரோட்டீன் ஃபில்டான ஒரு ரெசிபி. நான் இதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அண்டு கொஞ்சம் பச்சை பயிறு, இதை 3யும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா சுண்டல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் இந்த 3ஓட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது.
இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த வெயிலில் போட்டு எடுத்தால் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நல்லாவே தண்ணியெல்லாம் உறிஞ்சு காஞ்சிருச்சு. இப்போ அதை நீட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கருக வறுத்தரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரணும். அந்த மாதிரி டைமில் அதை எடுத்துருங்க. நான் கொஞ்சம் மிளகாயும் சேர்த்துட்டேன் காரத்துக்கு. அண்ட் இப்போ இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் உப்பையும் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த சூப்புக்கு இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை நான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட நியூஸ் பேப்பரை கொட்டி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இப்போ பட்டர் பேப்பருக்கு மாறிட்டேன். எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இதுதான் ஹெல்த்தி அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி சூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி கூட இந்த சூப்பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நெய்யிலையோ இல்லை பட்டர்லேயோ நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இருந்த வெங்காயம், குடமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒன்ஸ் வதங்கின உடனே நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடரை ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் அது கரெக்டாக இருந்தது. நான் இன்றைக்கி ஒரு 3-4 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டீஸ்பூனாக போட்டிருந்தேன். கொஞ்சம் திக்காகிற டைமில் சுடு தண்ணியை அதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ப்ராப்பராக வெந்து வந்துடும். இது உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி 4 தக்காளி ஆட் பண்ணிட்டேன். சூப்பில் ஒரு தக்காளி போடும்போது அந்த புளிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை நம்ம பன்னீர் சூப்பாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் ஒரு 100 கிராம்ஸ் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் லெமனையும் பிழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான சூப் ரெடி. இந்த சூப்பில் நீங்கள் மஷ்ரூம், பம்கின் இந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு சூப்போட ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், கடைசியாக பச்சை வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்போட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ப்ராப்பர் சூப் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதில் கொஞ்சம் குரூட்டன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த சூப்பை குடித்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதான ட்ரிப்பு தான் இது. நிறைய பேர் என்கிட்ட கீப் ஆன் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ மேபி அவங்கெல்லாம் கண்டிப்பாக பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. அவங்களுக்கான டிப்பு தான் இது. ஆல்ரெடி இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் இது நம்மளோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தயிரையும் சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருவேன். ஏன்னா நான் பால்லேருந்து ஆடை எடுக்கிறேன். தயிர்லேருந்து ஆடை எடுத்து அதை செய்யும்போது தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வெண்ணெயில் வாசனையும் வராது, ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தயிராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஆடை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சம்மர் டைம்லன்னு சரி நார்மல் டைம்லேயும் நான் வந்து இந்த விஸ்க்கு யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பட்டரை எடுப்பேன். சில பேர் வந்து மிக்சிலையும் எடுக்கிறாங்க. பட் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிருது. எந்த பாத்திரத்தில் நான் தயிர் போட்டு வச்சனோ ஸோ அதுலேயே நம்ம ஜஸ்ட் ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டியும் சேர்த்துட்டு விஸ்க் பண்ணும்போது ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த இவ்வளோ அளவுக்கு வெண்ணெய் வந்து ஃபார்ம் ஆகிடுது. இது கோல்டு ப்ராசஸும் கூட. நான் மிக்சியில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா மிக்சியை கழுவிட்டுருக்கணும், இதுனா ஒரே பாத்திரத்தில் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு டிவியில் ஒரு சீரியஸ் போட்டு விட்டு நான் பாட்டுக்கு இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இது. என்னோடய நெக்ஸ்ட்டு டிப்பு எண்ணெய் இல்லாமல் அப்பளம் பொரிக்கிறது. இப்போ பானிபூரி செய்கிறோம், நிறையா பாப்கார்ன் செய்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு எண்ணெயே இல்லாமல் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு நிறையா ஹேக்ஸ் பார்த்துருக்கேன். பட் எங்கிட்ட ஹேர் ஃப்ரையர் இல்லை, OTG ஓவன் தான் இருக்குது. இதில் நான் அந்த அப்பளத்தெல்லாம் வச்சு அதே மாதிரி பூரி உப்பி வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே உப்பி வந்தது. ஒரு 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா எல்லா பூரியும் ஊப்பி வந்துடுது. பட் ஒரு சிலது தட்டையாக இருந்தது, ஒரு சிலது ஓரளவுக்கு வேகாமல் இருந்தது. இதில் நான் ஃபஸ்ட்டு டைம் எண்ணெய் கூட கொஞ்சம் கூட ஸ்ப்ரே பண்ணலை. மறுபடியும் செகண்ட் டைமு அதே 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே கிறிஸ்பியாக வந்துடுது. இது ஒரு நல்ல ஹேக்கு தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுது.
இந்த கொள்ளில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கொள்ளு குழம்பு. டைரெக்டாக கொள்ளை வச்சு வேக வச்சோம்னா ஒரு 10-15 விசில் ஆகும். அப்படியுமே அது அந்தளவுக்கு வெந்திருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட்டு வடச்சட்டியில் தாளித்து விட்டு அந்த கொள்ளு குழம்பை நம்ம ரெடி பண்ணிட முடியும். நான் பாதியை இதில் கொள்ளு குழம்பு பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீதியை வந்து நான் கொள்ளு சாலடோ இல்லை சாட் மாதிரியோ பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைட்லலாம் அரைச்சி வைக்கிற குழம்பு ஒன்று பண்ணுவாங்க. கறி குழம்பு எல்லாமே அதே ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்ப்ரவுட்டட் கொள்ளில் வந்து குழம்பு வைக்க போகிறேன். வெங்காயம் அண்ட் தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டேன். கொள்ளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வேகிற கேப்பில் அது வேகிறக்குள்ளே சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அப்படின்னு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கறி மசாலாவோட சேர்த்து தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து வச்சுருந்தேன். அதை அரைச்சிக்க போகிறேன். அரைக்கும் போது ஆல்ரெடி வெந்த கொஞ்சம் கொள்ளையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா கொங்கு ஸ்டைலில் சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியாக நான் சொன்ன மாதிரி பாஸ்தா ரெசிப்பியை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையானது நம்ம பாஸ்தா சாஸு, வேக வச்ச பாஸ்தாஸ் அண்ட் சீஸ். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இந்த பாஸ்தா சாஸை கொஞ்சம் பட்டரோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த எல்போ பாஸ்தாவையும் சேர்த்து உள்ளே மிக்ஸ் பண்ணிடணும். கடைசியாக சீஸை மேலே சேர்த்துட்டா சூப்பரான பாஸ்தா 5 மினிட்ஸில் ரெடி. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் சொல்லியிருக்க ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டிப்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.